வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒரு ஃபங்கஸ் நினைச்சா ஒரு பூமியவே எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கிறத ஹாரர் காமெடி கலந்து சொல்லியிருக்கிற படம் தான் 2026ல லியம் நீசன் நடிப்புல ரீசெண்டா ஒரு ஆங்கில படமா வெளிவந்திருக்கிற கோல்டு ஸ்டோரேஜ். இந்த படம் ஒருத்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா 1979ல விண்வெளியில இருந்து ஒரு ஏலியன் ஃபங்கஸ் ஒண்ணு பூமிக்கு வருது. அந்த ஃபங்கஸ அமெரிக்கால இருக்கிற ஒரு ராணுவ கிடங்குல அடைச்சு வைக்கிறாங்க. பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த ராணுவ கிடங்கோட டெம்பரேச்சர் அதிகமாகறனால அந்த ஃபங்கஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த அந்த ராணுவ கிடங்குல நைட் கார்டா வேலை செய்யற 2 பேர் கவனிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தோட ஆபத்து தெரிஞ்சுக்கிட்டு லியம் நீசன் மீண்டும் அந்த ராணுவ கிடங்குக்கு திரும்ப வராரு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற பிளான் என்ன, கடைசியா அந்த ஃபங்கஸோட பாதிப்பை தடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல பூஞ்சை தொற்றால பாதிக்கப்பட்ட உடல்களாகட்டும், உடல்கள் சிதைஞ்சு போற காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல சிஜிஐ பயன்படுத்தாம இவங்க மேக்கப் மூலமாவே ரியலிஸ்டிக்கா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல ஜோகிரி மற்றும் ஜார்ஜினா கேம்பெல்லா இவங்க 2 பேத்துக்கும் இடையே வர கெமிஸ்ட்ரி படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல ரத்தமும் சதையுமான காட்சிகள் ஒரு புறம் இருந்தாலும் படத்துல அங்கங்க வர பிளாக் ஹியூமர் படத்தை நல்லாவே காப்பாத்தி கொடுத்துருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல அந்த ஃபங்கஸ் உடல்ல எப்படியெல்லாம் பரவுது அப்படிங்கிறத இவங்க காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, கதைக்களம் பெரிய தாக்கத்தை ஆடியன்ஸ் மத்தியில ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ரைட்டிங் மேலோட்டமா தான் எழுதப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் படம் பார்க்கும்போது நமக்கு வரதான் செய்யுது. லியம் நீசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் இந்த படத்துல இருக்கும்போது அவருக்கான ஸ்கோப் இந்த படத்துல குறைவா தான் இருக்குது. படத்தோட மேக்கப் ஒர்க் நல்லாவே இருந்தாலும் படத்துல மான், பூனை இந்த மாதிரியான விலங்குகள் வர காட்சிகள் இருக்குது. அந்த இடங்கள்ல வர சிஜிஐய இன்னுமே பெட்டரா கொண்டுட்டு வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம வைரஸ் மற்றும் நோய் பரவலை பத்தி பல படங்கள் இருக்கிறனால இந்த படம் புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது. ஆனா கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியான காட்சிகளும் ரத்தம் தெரிக்கிற காட்சிகளும் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. அத நான் தெளிவா சொல்லிடுறேன். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.